எங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எங்க பார்த்தாலும் பூவா தான் இருக்கு. ஆமா லட்சுமி, என்ன அழகா இருக்கு பாரேன். மாணிக்கென்னம் பரவாயில்லையே, நல்ல செலவு பண்ணியிருக்காரு. ஒத்தைக்கு ஒத்த மகா சும்மா விடுவாரா? அதான் நல்லா செஞ்சிருக்காரு. நம்ம பிள்ளைகள் எங்க? வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டியா? அவளுக எங்க கிளம்புறாளுக? மெதுவா கிளம்பிக்கிட்டு இருக்காளுக. சரி வாங்கட்டின்னு வந்துட்டேன். வருவாளுங்க பின்னாடி. ஏ ராமா 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 ராமங்கிட்ட இட்லி கேட்டேன். பீமா 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 பீமங்கிட்ட சாம்பார் கேட்டேன். ஏங்க அங்க பாருங்க, மாலை வாரா. நம்ம தான் ஒண்ணுமே gift வாங்கிட்டு வரல. அவளை பாருங்க, அழகா பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கா. நம்ம காசு கொடுத்துருவோம் டி. எல்லாரும் ஒரு gift தான் கொடுப்பாங்க. மாலா 2 பாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கா. மாலா, நீ யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டியே, பரவாயில்லையே, நல்ல பாத்திரம் கொண்டு வந்திருக்கியே. ஆமாக்கா, பாத்திரம் கொண்டு வராம வந்தா எப்படி? பாத்திரம் கொண்டு வந்தா தானே சாம்பார் இட்லிலாம் எடுத்துட்டு போக முடியும். என்னது, இட்லிக்கும் சாம்பாருக்குமா? ஆமா, ஒரு சட்டியில இட்லி, ஒரு சட்டியில சாம்பார் கொண்டு போனா ஒரு வாரத்துக்கு வச்சு திம்பல்ல. அடிப்பாவி, நீ நெடுவாளிக்கு gift கொடுக்க பாத்திரம் வாங்கிட்டு வரலையா? என்ன கல்லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு அவளுக்கு gift கொடுக்கணும்? ஏங்க வாங்க, நம்ம போயிருவோம். இவ கூட பேசினா நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இன்னும் 2 பாத்திரம் கொண்டு வந்திருக்கலாம்னு நினைக்கேன். இது எப்படி காணும்? இன்னும் வடை கேசரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போக பாத்திரம் கொண்டு வரலையே. சரி, இங்கேயே ஏதாட்டும் பாத்திரத்தை எடுத்துட்டு போவோம். சேலையை கட்டி உட்கார வச்சுட்டு போயிட்டா இந்த பூட்டிசன் காரி. எங்க போனான்னு தெரியல. இப்படி உட்கார வச்சுட்டு போயிட்டாளே, பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லையே. யாராட்டும் வந்தா நல்லா இருக்குமே. வந்துட்டா வந்துட்டா, கையில் ஏதோ பொட்டி கொண்டு வராளே. என்ன பொட்டின்னு பார்ப்போம். மேடம், நான் வந்துட்டேன். பூட்டிசன் அக்கா, என்ன உங்க சைஸ்ல ஒரு பொட்டி எடுத்துட்டு வரீங்க? இதுல என்ன இருக்கு? மேடம், இதில் தான் எல்லாமே இருக்கு. மேக்கப் போடுற ஐட்டம் எல்லாம் இருக்கு. அப்படியாக்கா, மேக்கப் போடுற ஐட்டமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், காட்டுறீங்களா? நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி பொட்டிய. அடா அடா அடா, என்ன அழகா இருக்கு. பொட்டி பொட்டியா உள்ள எவ்வளவு பொட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் மேக்கப் போடுற ஐட்டமாக்கா? ஆமாம் மேடம், எல்லாமே மேக்கப் போடுற ஐட்டம் தான். ஆரம்பிக்கட்டுமா? சீக்கிரம் சீக்கிரம் போடுங்க. ஆட்டும் ஆட்டும், இந்த வந்து ஆரம்பிக்கேன். ஆளாக்கு சைஸ்ல இருக்கீங்களே, கொஞ்சம் வளர்ந்தா என்ன? என்ன செய்யம்மா, குதிச்சு குதிச்சு பார்க்கத்தான் செய்கிறேன், வளரவே மாட்டேக்கேன். மேடம், நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல? கேளுங்க கேளுங்க, என்னத்துக்கு தப்பா நினைச்சுக்கிட போறேன். நீங்கள் எப்படி இவ்வளோ உயரமாக வளர்ந்தீங்க? ஓ, அதை கேக்கீங்களா? தினம் ராத்திரி முருங்கை மரத்துல ஏறி தொங்கிக்கிட்டு இருப்பேன். ராத்திரி பூரா தொங்குவேன். காலையில எந்திரிச்ச உடனே வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிடுவேன். என்னது, முருங்கை மரத்துலையா? பேயா இருப்பாளோ? சேம் சேம் பப்பி சேம். அட பைத்தியமே, சரியான பைத்தியத்துக்கிட்டல வந்து மாட்டியிருக்கோம். ஏட்டி, மேக்கப் நடக்காக்கும். வாங்க லட்சுமி அக்கா, வாங்க வாங்க. யாருமே இல்லையேன்னு நினைச்சேன், நல்ல வேளை வந்தீங்க. வாங்க இருங்க. ஏட்டி, இதான் மேக்கப் போடுற பொட்டியா? என்ன அழகா இருக்கு. நிறைய பொருள் வச்சிருக்காங்களே, நல்லா போட்டிருக்காங்களே. பார்க்க அழகா இருக்கியே, சேலையும் நீயும். மேடம், மேக்கப் போட்டு முடிச்சாச்சு. மேக்கப் முடிஞ்சிட்டாட்டி, அப்ப போகுமா? ஏக்கா இருங்க, நான் இன்னும் இந்த சேலையை மாத்திட்டு வரணும்ல. ஏட்டி, இந்த சேலை அழகா இருக்கு, இதோட வந்துடுறேன். ஏக்கா, நிச்சயத்துக்கு ராமு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தானே போடணும். இதை போடக்கூடாதுல்ல. இது சும்மா மேக்கப் போடுற வரைக்கும் நல்லா இருக்குன்னு போட்டிருக்கேன். அப்படியாட்டி? சரி சரி, சீக்கிரம் போட்டுட்டு வா, போவோம். ஏக்கா, பிள்ளைகள் எங்கக்கா? கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாட்டி, கூட்டிட்டு வந்திருக்கேன். வராம எப்படி இருப்பாளுக? ஆளுக்கு முதல்ல பறந்துக்கிட்டு நிக்காளுகளே. வந்துட்டாளுக, அங்க உள்ள இருக்காளுக. சரிக்கா, எங்க கூட்டிட்டு வராமல் போயிருவீங்களோன்னு நினச்சேன். ஏக்கா, எங்க அம்மாவை எங்கேயாட்டும் பார்த்தீங்களா? ஆளையே காணும் ரொம்ப நேரமா. வெளியே நிக்காகட்டி, வர்றவங்கள வாங்கன்னு கேட்கணும்ல. எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரிக்கா. ரேகா, அங்க பாரு, பூலாம் எவ்வளவு அழகழகா மாட்டி வச்சிருக்காங்கன்னு.
பார்க்க பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கும் பூனா ரொம்ப பிடிக்கும். எங்க பார்த்தாலும் பூ. இந்த கல்யாண வீட்ல எல்லாம் பூலாம் எங்க தான் வாங்குறாங்களோ. எவ்வளவு அழகழகா மாட்டி வச்சிருக்காங்க. அந்த பூலாம் மத்த நேரம்லாம் கடையில நம்ம பார்க்கவே முடியலல்ல. ஆமா, ஆர்டர் கொடுத்து வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வருவாங்க. நம்ம போகும்போது இந்த பூவெல்லாம் புடுங்கிட்டு போயிருவோமா? ஆட்டோ ஆட்டோ, பூவெல்லாம் புடுங்கிட்டு போயிருவோம். வாங்கல மூவேந்தர்களா, எப்பவும் 3 பேரும் ஒன்னாவே அலைவானுங்க. ஏக்கா, என்ன நேத்து 2 பேரும் அடிச்சிட்டு கிடந்தீங்க பார்க்கல, இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏல உனக்கு பொறாமையா இருக்கா அக்கா தங்கச்சி பாசத்தை பார்த்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் சும்மா தான் கேட்டேன், கோவப்படாதீங்க. ஏல ஆரஞ்சு முள்ளு மண்டை, தலைக்கு என்னெல்லாம் போடுற? முடி அப்படியே நிக்கி. முட்டைக்கண்ணக்கா, நீங்க உங்க தலையில இருக்கிற கோழி முடிக்கு என்ன போடுவீங்களோ அதைத்தான் நானும் என் தலைக்கு போடுறேன். ஏல அது ஒண்ணும் கோழி முடி இல்ல, என் சொந்த முடி, என் குடுமி. நல்ல குடுமையை வச்சுக்க போங்க. ஏல வாங்கல, நம்ம இந்த சேர்ல ஏறி உட்காருவோம். ஏல சிவா, நீ உட்காரலையா? வா, இங்க இடம் இருக்கு பாரு, வந்து உட்காரு. இந்த வாரம்ல நானும் உட்கார்றேன். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. ஏல கொஞ்சம் தள்ளி உட்காருங்களே, நாங்களும் உட்கார்றோம். ஏக்கா, இங்க எங்க இடம் இருக்கு? இது பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ற சேரு. கல்யாண வீடுனா பொண்ணு மாப்பிள்ளை சேர்ல சின்ன பிள்ளைங்க ஏறி விளையாடுவாங்கல்ல, அதனாலதான் நாங்க விளையாடுறோம். நீங்க பெரிய பிள்ளைங்க, போங்க அந்த பக்கம். ஏல போகும்போது இங்க ஒட்டி இருக்கிற பூவை பூரம் புடுங்கிட்டு போயிருவோமால? ஆட்டும் ஆட்டும், புடுங்கிட்டு போயிருவோம். ரொம்ப நல்லா இருக்கு, அழகழகா வச்சிருக்காங்க. புடுங்கிட்டு போனா கேட்க மாட்டாங்க. ஏல என்ன திட்டம் போடுறீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏட்டி, இவனுங்க நம்மளுக்கு தெரியாம பூவை புடுங்கிட்டு போகத்தான் பிளான் போடுறானுங்க. விடக்கூடாது டி, நம்ம எல்லாத்தையும் புடுங்கிடணும். ஆட்டும் ஆட்டும், நம்ம எதுக்கும் உஷாராவே இருப்போம். ஓகே ஓகே, சரி வா, அம்மா கூட போய் உட்காருவோம். என்னங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீரு? வாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. மாடியில போய் சாப்பாடு வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்க்க போனேம்மா. சரி வாங்க உள்ள போவோம். எல்லாரும் வந்தாச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேண்டாமா? என்னாச்சுங்க, எது கழுவுறீரு? ஒன்னும் இல்லம்மா, மகளுக்கு கல்யாணம் ஆக போகுது, நம்மள விட்டு போயிருவாள்ல, அதுக்கு தான் கவலைப்படுறேன். லூசு மனுஷா, இப்போ என்ன கவலை உங்களுக்கு? நிச்சயதார்த்தம் தானே நடக்கு. என்னமோ அவ வேற ஊருக்கு போற மாதிரி. இந்த 4 தெரு தள்ளி இருக்க போறா, தினம் இங்கதான் கிடக்க போறா. இவர் அழுவுறாரு. வாருமையா உள்ள. ஆமா, இந்த ஊர்ல தானே இருக்க போறா, அதை மறந்துட்டேன். சரி வா உள்ள போவோம். நல்லா மறந்துரு, வாங்க போவோம். ஏன் கண்ணே பற்றும் போல. ஏன் மாவா என்ன அழகா இருக்கா? 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க டி. அப்படியாக்கா? தேங்க்யூ தேங்க்யூ. மாலாக்கா மட்டும் வரலையோ? என்னாச்சு அவங்களுக்கு? மற்ற எல்லாரும் வந்துட்டீங்க, அவங்கள மட்டும் காணும். மத்தியானம் கரப்பாம்பூச்சி பிரியாணி தின்னாங்களே, ஏதாட்டும் ஆயி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டீங்களா? அவ ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறா? எந்த பிரியாணி தின்னாலும் அவளுக்கு ஒன்றும் பண்ணாது. மேல போய் சமையல்காரங்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. பொறுப்பா சமையல் வேலையெல்லாம் எப்படி நடக்குன்னு பார்க்க போயிருக்காங்க போல. நல்லா பார்த்தா போய் ஒரு சாம்பார் சட்டியும் ஒரு இட்லிக்கு ஒரு சட்டியும் கொண்டு வந்திருக்கா. போய் கொடுத்து சமையல்காரன்ட்ட எடுத்து வைக்க சொல்லிட்டு வந்திருப்பா. சரி ஃபங்க்ஷனை ஆரம்பிப்போமா, எல்லாரும் வந்தாச்சுல்ல? ஏங்க ஐயர் வராம எப்படி ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பீங்க? மன்னிச்சிருங்கம்மா, கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. பரவாயில்ல சாமி, வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி ஆரம்பிச்சிருவோமா? ஆமா சாமி, ஆரம்பிங்க. பேபிமா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு. அப்படியா? தேங்க்யூ. தேவதை போல இருக்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. உன்னைய பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது, சொல்லட்டா? அன்னைக்கு ஒரு நாள் எழுதி வச்சேன், அதை இப்போ சொல்லவா? சொல்லும் சொல்லும். பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், இருவிழி தவணை முறையில் என்னை கொள்ளுதே.
என்ன பேபிமா எல்லாரும் சிரிக்கீங்க? யோ பொக்க, இது என்னையா கவிதை? 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரசாந்த் அண்ணன் நடித்த பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் உள்ள பாட்டு. பார்த்தேன் 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 சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், அந்த பாட்டு. யாருக்கிட்ட வந்து ஏமாத்துறீரு? அதனால தான் எல்லாரும் சிரிக்காங்க. சுட சுட ரசிச்சாராம். அப்படியா? படத்துல வந்துட்டாக்கும். நான் எழுதி வச்சேன். யோ சும்மா இரியா, நல்ல நாளாச்சேன்னு பார்க்கேன், இல்லைன்னா நடக்கிற கதையே வேற. சரி சரி, கோவப்படாத. மாலாக்கா, என்ன பொறுப்பா சமையல் வேலையெல்லாம் எப்படி நடக்குன்னு பார்க்க போனீங்களாக்கும்? ஆமாட்டி, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும். அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆ சரி சரி. சரி, நான் நிச்சயதார்த்த பத்திரிகையை படிக்கேன். ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, ஆரம்பிக்க மாட்டேங்காரே. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் ஏப்ரல் 23ஆம் தேதி 2023வது வருஷம் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு மாணிக்கம் சரஸ்வதி தம்பதியினரின் மகளான நெடுவாளிக்கும் நடராஜன் பார்வதி தம்பதியினரின் மகனான ராமுவுக்கும் பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது. இவர்கள் திருமண தேதி பின்னர் அறிவிக்கப்படும். நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு. பொண்ணு மாப்பிள்ளைய மாலையை மாத்திக்கோங்க. பேபிமா, உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன். என்ன gift வச்சிருக்கீரு? பப்ஸ் வாங்கிட்டு வந்தீரா? மென்டல் மென்டல், எப்பவும் திங்கிறதுலே இருக்காத. இது வேற கிஃப்ட். சரி, என்னது சொல்லும். இங்க பாரு, உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. ஐ, மோதிரம். வைர மோதிரம் டி. ஐ, வைர மோதிரமா? நான் பார்த்ததே இல்லையே. ராமு, உங்களுக்கு என் மேலே எவ்வளோ பாசம். எனக்கு வைர மோதிரம்லாம் வாங்கி கொடுக்கீரு. உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? கையை காட்டு போடுறேன். ஆ போடுங்க போடுங்க. ஏன் மருமவன் என்ன நல்லவரா இருக்காரு, என் மகா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிட்டு. இப்போ சாப்பிட போறவங்க சாப்பிட போங்க. பரிசு கொடுக்கறவங்க இங்கேயே இருந்து கொடுத்துட்டு போங்க. சீக்கிரம் போவோம், அப்பந்தான் மொத பந்தியிலே உட்காந்து கடைசி பந்தி வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு எந்திக்க முடியும். என்ன வெறும் டேபிள மட்டும் போட்டு வச்சிருக்காங்க? சாப்பாட்டு எங்க? எப்பா கொண்டு வருவாங்க, இருங்க. நல்ல வகை வகையா வச்சிருக்காங்களே சாப்பாடு. நான் வெறும் இட்லியும் சாம்பாரும் நினைச்சு 2 சட்டியை மட்டும் கொண்டு வந்துட்டேனே. ஐயையோ, இப்போ நான் என்ன செய்வேன்? சரி, எப்படியாச்சும் இங்கேயே 2 சட்டியை ஆட்டையை போட்டு போயிட வேண்டியதுதான். என்னப்பா தலைவர் தம்பி, ராணியை கூட்டிட்டு வராம நீ மட்டும் முத பந்தியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? இந்த கிளவி இருக்குன்னு தெரியாம வந்துட்டேனே. அவ கீழே இருக்கா பாட்டி, இப்ப வருவா. அப்படியாப்பா? பாவம், அவளுக்கு உடம்பு சரியில்லையாக்கும். கிளவி ஆரம்பிச்சிட்டு, இன்னைக்கு தலைவர் கதை முடிஞ்சிட்டு. முதலையே நான் ராணியை கூப்பிட்டேன், வராம கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த கிளவிக்கிட்ட என்னைய சிக்கி விட்டுட்டாளே. மீன்கார பாட்டி, சாப்பாடு நல்லா இருக்குல்ல? தோசை, பொங்கல், வடை, இட்லி எல்லாம் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா சாப்பிடு டி, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிடுறேன். முருகேசன் தாத்தா, பாட்டிக்கு ஒரு காது மிஷின் வாங்கி கொடுத்தா என்ன? ஏப்பா தலைவர் தம்பி, நான் வாங்கி வாங்கி கொடுக்கத்தான் செய்கிறேன். எத்தனை வாங்கி கொடுத்தாலும் தொலைச்சிட்றா. வாரத்துக்கு 1 வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இவர் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாரு தலைவரே, சும்மா சொல்றாரு. நம்மளை கோத்து விடுறதுக்காக பிளான் போடுறாரு. ஆமாம், பெரிய பிளான் போட்டாங்க. வேணும்னா பஞ்சாயத்து செலவில் 1 வாங்கி கொடுங்க. இவர் செலவை நம்ம தலையிலெல்லாம் கட்ட பார்க்காரு. ஏப்பா சமையல்காரா, கொஞ்சம் சாம்பார் கொண்டு வாப்பா. யோ கிழவா, ஒழுங்கா அப்படியே சாப்பிடியா? சாம்பாரை பூரா காலி பண்ணாதீரு. ஏம்மா சாப்பிடத்தானே சாம்பார் இருக்கு. நீர் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு காலி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? நீ சாப்பிட்டுக்கிட்டு தானம்மா இருக்க. இப்ப சாப்பிட்றதுக்கு சொல்லல, அடுத்த வாரம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது அடுத்த வாரம்? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. ஆ சரி சரி. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு போயிட்டாங்க போல. நம்ம தான் கடைசி, யாரையும் காணுமே.
சரி உட்காந்து சாப்பிடுவோம். ஏப்பா சமையல்காரா, எனக்கு ஒரு இலைய போடுப்பா. லட்சுமி அக்கா, தனியா என்ன செய்றீங்க? வாட்டி வா வா. என்ன ரெண்டு பேரும் துணியெல்லாம் மாத்திட்டு வந்துட்டீங்க? ஏக்கா, அது கசகசன்னு இருக்குக்கா, அதை போட்டுட்டு சாப்பிட முடியாது, ரொம்ப பசிக்கி, அதான் ரெண்டு பேரும் மாத்திட்டு வந்துட்டோம். சரி டி, வாங்க உட்காந்து சாப்பிடுவோம். என்னக்கா சமையல்காரங்க ஒருத்தரையும் காணோம்? நம்ம உட்காருவோம் தம்பி, வருவாங்க. சீக்கிரம் சோத்தை கொண்டு வந்து போடுங்க. ஏட்டி என்ன, நம்ம ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே இலைய வச்சுட்டு போயிருக்கான், இன்னொரு இலைய போட சொல்லு. தம்பி, ரெண்டு பேரும் ஒரே இலையில சாப்பிடுங்க, அப்பதான் பாசம் அதிகமாகும். அப்படியாக்கா, சரி சரி. சந்தைக்கு வந்த கிளி, பாட சொல்லி கேட்ட கிளி, முத்தம்மா முத்தம்மா சாம்பார் சட்டி பத்துமா, இட்லி வேணுமா, சாப்பிடத்தான் போறேன், நான் நல்லா சாப்பிடுவேன். ஏட்டி என்ன எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே சட்டியை தூக்கிட்டு போற? மேடம், சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதாக்கும் உங்களால? மிஸ்டர் லேடிஸ், என்ன சொல்றதுக்கு முன்னாடி பின்னாடி வர்ற சட்டியெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். என்னது பின்னாடி வர்ற சட்டியா? பாய் மிஸ்டர் லேடிஸ். என்னட்டி சொல்லிட்டு போறா? என்ன இந்த ஆளு சாம்பார் அண்டாவை அப்படியே தூக்கிட்டு போறாரு? இட்லி சட்டியும் போகுது. பாத்திமா, சீக்கிரம் வா. வந்துகிட்டு தானே இருக்கேன். ரெண்டு பேரும் நில்லுங்க, சட்டியோட எங்க தூக்கிட்டு போறீங்க? இன்னும் 40 நாளைக்கு இதைத்தான் சாப்பிடுவோம். என்னது 40 நாளைக்கா? நல்ல வேலை, நம்மளுக்கு இலையில வச்சதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போனாங்களே. வெறும் விளங்காத மனுஷனா இருக்கீரே, அந்த குடும்பத்தை கூப்பிடாதீங்கன்னு சொன்ன கேட்டீரா? இப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாளுங்க. சாப்பாட்டை எல்லாத்தையும் மாலை கொஞ்சம் அள்ளிட்டு போயிட்டா, அந்த துபாய் குடும்பம் கொஞ்சம் அள்ளிட்டு போயிட்டு, கொஞ்சம் இல்ல அப்படியே அண்டாவோட தூக்கிட்டு ஓடிட்டாங்க. நான் என்னம்மா செய்வேன்? அவங்க தூக்கிட்டு ஓடுனதுக்கு என்னைய திட்டிக்கிட்டு இருக்க? அவங்கள கூப்பிடாதீங்கன்னு முதலே சொன்னல, ஏன் போய் கூப்பிட்டீரு? ஒரே தெருவுல இருக்காங்களேன்னு கூப்பிட்டேம்மா. மாணிக்கம், தலைவரே, அந்த துபாய் குடும்பம் வந்து இட்லி சட்டியையும் சாம்பார் சட்டியையும் அப்படியே அண்டாவோட தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க வந்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்ல. அவங்கள தேட ஆள் அனுப்பியிருக்கேன், ஆள்களை கண்டுபிடிக்க முடியலையா? நீ வேற ஏதாட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிக்கோப்பா. நான் நாளைக்கு பஞ்சாயத்துல அவங்கள என்னன்னு கேட்கேன். சரி தலைவரே, ஏதாட்டும் பண்ணுங்க. வந்தமா சோத்தை தின்னுட்டு போனோமான்னு இல்லாம சட்டியோட தூக்கிட்டு ஓடுறது என்ன பழக்கம்? ஏம்மா அமைதியே இரு, நான் கேட்கேன். பேபிமா, என்ன அதுக்குள்ள சேலைய மாத்திட்ட? ஆமா பொக்க, எங்க அம்மா திட்டுறாவோ, இன்னைக்கு பூரம் சேலை கட்டிட்டு தான் இருக்கணுமா, எதுக்கு சேலையை அவுத்தேன்னு திட்டிக்கிட்டு கிடக்காக. இந்த சேலையும் உனக்கு அழகா இருக்கு. சரி சரி. இன்னைக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டுல, உனக்கு சந்தோஷமா? ஆமா ஆமா, எனக்கு சந்தோஷம்தான், ஆனா ஒரே ஒரு குறை தான். குறையா? என்ன குறை சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கேன். பந்தியில் 5 ரவுண்டு சாப்பிடணும்னு நினச்சேன். ரவுண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே சட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. எனக்கு 2வது ரவுண்டு சாப்பிட சோறு இல்லை. அப்படியா? சரி, நான் நாளைக்கு உன்னைய கடைக்கு கூட்டிட்டு போய் பிரியாணி வாங்கி தாரேன். என்ன? ஆட்டும் ஆட்டும். சரி, அப்ப நான் கிளம்பட்டா? வீட்டுக்கு போகணும்ல, ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிட்டு. சரி, பார்த்து போயிட்டு வரோம், நாளைக்கு காலையில் வரோம். சரி, கிளம்புறேன். இந்த பொக்கவாயி ரொம்ப நல்லவராக இருக்காரு. எனக்காக வைர மோதிரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. நான் கேட்டதெல்லாம் செய்கிறாரு. இவர் என்னைய வச்சு எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியலையே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தலைவரே. இந்த தலைவர் பையன் எதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல கூட்டத்தை போடுறான்? ஒரே இடத்துல போட வேண்டியது தானே. என்ன விஷயம் தலைவரே, திடீர்னு கூட்டத்தை போட்டிருக்கீரு? ராதா, குழம்பு வச்சிட்டியா? இல்லட்டி, இனிமேதான் போய் வைக்கணும். பாட்டி, பஞ்சாயத்து எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உன்னைய போலீஸ்ல புடிச்சு கொடுக்க தாட்டி. சீப்போ மெண்டல் கிழவி. என்ன எதுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்? நான் என்ன செஞ்சேன்?
ஆமா, உனக்கு எப்படி காது கேக்குது? காது மிஷின் வாங்கியாச்சு டி, காதுல தான் மாட்டியிருக்கேன். அப்படியா பாட்டி? ரொம்ப சந்தோஷம். என்னையே என்னமோ அடிக்காதீங்க என்ன, ஐயம் பாவம். நம்ம கூட்டத்தை கூப்பிட்டா இவளுகளே சலச்சலன்னு பேசிட்டு கிடப்பாளுக. ஏம்மா, எல்லாரும் இங்க பார்த்து உட்காருங்கம்மா. சொல்லுங்க தலைவரே, என்ன விஷயம்? இன்னைக்கு பஞ்சாயத்து இந்த துபாய் குடும்பத்து மேலதாம்மா. துபாய் குடும்பத்து மேல என்ன பஞ்சாயத்து? ஏட்டி, உனக்கு விஷயமே தெரியாதா நேத்து நடந்ததெல்லாம்? நேத்து நான் சீக்கிரமே வீட்டுக்கு போயிட்டேன். என்ன நடந்துச்சு? தலைவர் சொல்லுவாரு, கேளு. இந்த துபாய் குடும்பம் போன வாரம்தான் ஊருக்கு புதுசா வந்துச்சு. ஆனா வந்த நாள்ல இருந்து எல்லாருக்கும் ஒரே தொல்லையா கொடுத்துக்கிட்டு இருக்காக. ஏப்பா, நான் கரெக்டா பேசுறேனா? ஆமா தலைவரே, நீங்க பேசுங்க. ஊருக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு வேலைக்கும் போறது கிடையாது. வீடு வீடா போய் எல்லா பொருளையும் கொடுங்க கொடுங்கன்னு எல்லா வீட்லேயும் தொல்லை பண்ணி வாங்கிட்டு வர்றது. தலைவரே, உங்க வீட்டையும் விட்டு வைக்கலையா? ஆமாம்மா, என் வீட்டுக்கு தான் முதல்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நேத்து மத்தியானம் கரப்பாம்பூச்சியில பிரியாணி செஞ்சு மாலாக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாட்டு ஒன்று கிடக்கா ஒன்று ஆயிருந்தா என்ன பண்றது? இதெல்லாம் செய்யலாமா? கரப்பாம்பூச்சி பிரியாணி தின்னியாக்கும், எப்படி இருந்துச்சு? சை. கிளவி, தெரியாம தான் தின்னுட்டேன். சரியா? சொல்லிக்கிட்டே அலையாத. அதுக்கப்புறம் ராத்திரி நிச்சயதார்த்த வீட்டில் இட்லி பானையையும் சாம்பார் பாத்திரத்தையும் அப்படியே மொத்தமாக தூக்கிட்டு ஓடி இருக்கீங்க. மற்ற ஆட்கள்லாம் சாப்பிட வேண்டாமா? கல்யாண வீட்டுக்காரு பாவம், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. இப்படி தூக்கிட்டு ஓடிட்டா அவர் என்ன செய்வாரு? இப்படி 3 வகையான வழக்கு உங்க மேல இருக்கு. நீங்க கெட்டதும் இல்லாம உங்க பிள்ளைங்களையும் சேர்த்து கெடுக்க பாக்கீங்க. இதுக்கு இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? தலைவரே, நாங்க அப்படிலாம் ஒன்றும் செய்யல. நீங்க எங்ககிட்ட சும்மா சொல்றீரு. ஆமா, பொய்யா வழக்கு சொல்றீரு. நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஏப்பா, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? என் வீட்டில் புளி வாங்க வந்த, சரி போனா போகுதுன்னு கொஞ்சோண்டு புளி கொடுத்தா பக்கத்துல இருந்த ஊறுகாய் பாட்டில் தூக்கிட்டு ஓடிட்ட. ஊருக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தான் தூக்கிட்டு ஓடுனேன். உனக்கு பிடிக்கும்னா காசு கொடுத்து வாங்கி திங்க வேண்டியது தானே? ஐயோ, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்கிட்ட காசுலாம் இருக்காது. நாங்க எல்லாத்தையும் இப்படித்தான் எடுத்து எடுத்து திம்போம். என்னது, காசு இருக்காதா? அதுக்கு நீ அடுத்த வீட்டு பொருளை எடுத்து எடுத்து திம்பியா? ஏதாட்டு வேலைக்கு போக வேண்டியது தானே? வேலைக்கு போனா வேர்க்கும், நான் போக மாட்டேன். என்னது, வேலைக்கு போனா வேர்க்குமா? அப்போ துபாயில என்ன வேலைப்பா பார்த்துக்கிட்டு இருந்த நீ? எதுக்கு இங்க வந்த? துபாயிலையும் இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் எங்களை விரட்டி விட்டாங்க. நம்ம உசுரை வாங்குறதுக்குன்னு நம்ம ஊரை பார்த்து வந்திருக்குதுங்க. சரி, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ல வார? வேலைக்கெல்லாம் போக முடியாது தலைவரே. தினம் வீடு வீடா வந்து கேட்போம், கொடுங்க. இதுங்க மாலாவை விட பெரிய தில்லாலங்கடிங்களா இருக்கும் போல. கிளவி, சும்மா எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. பேசாம இரு, வாயை மூடிட்டு. நீயும் நேத்து சாம்பார் வாளியை தூக்கிட்டு ஓடத்தானே செஞ்ச. இந்த மென்டல் கிளவி பஞ்சாயத்தை நம்ம மேல திருப்பி விட்டுரும் போல. நம்ம பேசாட்டுக்கு இருப்போம். எப்பா, நீ துபாயில் என்ன பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா. நீ இங்கே வந்துட்டீன்னா ஒழுங்கா இருக்கணும். ஊர்க்காரங்க கூட சேர்ந்து தான் இருக்கணும். தனியாக போய் இருக்கிறது, எல்லாருக்கிட்டையும் பிடுங்கி திங்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. பிடுங்கி திங்க கூடாதா? அப்ப நீங்களே கொண்டு வந்து எல்லாரும் வீட்டில் கொடுத்துருவீங்களா? ஏம்மா, நாங்கள் யாரும் எதுவும் கொடுக்க மாட்டோம். நீங்கள் ஒழுங்கா ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த காசை வச்சு தான் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிடணும். வேலைக்கு போகணுமா? என்ன இப்படி சொல்றீரு?
ஆமாப்பா, பொழைக்கிறதுக்கு எல்லாரும் ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும். எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. நீ நேத்து சாம்பார் சட்டியையும் இட்லி பானையையும் தூக்கிட்டு போனதுக்கு உனக்கு முதல்ல தண்டனை கொடுக்கணும். மாணிக்கண்ணாச்சி வீட்டில் தானே தூக்கிட்டு போன. அவர் வீட்டில் தோட்டம் வச்சிருக்காரு. அந்த தோட்டத்தில் நீ 1 மாதம் வேலை செய்யணும். அதுக்கு அவர் ஏதாட்டு கூலி தருவார். அதை வச்சு கொஞ்ச நாளைக்கு வீட்டை ஓட்டிக்கோங்க. அப்போ யாரும் எதுவும் எங்களுக்கு தரமாட்டீங்களா? ஆமாம்மா, இங்கே யார்கிட்டையும் எதுவும் கேட்கக்கூடாது. ஏதாட்டு அவங்களே விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்கோங்க. நீங்களா வீடு வீடா போய் அடிச்சு புடுங்கிறதெல்லாம் தப்பு. ஏங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம வேற ஊருக்கு போயிடுவோமா? வேண்டாம், சும்மா இரு. கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம். அப்படி சொல்றீரா? சரி சரி. என்னப்பா, சீக்கிரம் சொல்லு. உனக்கு சம்மதமா இல்லையா? இதுக்கெல்லாம் சம்மதிச்சா நீங்க இந்த ஊர்ல இருக்கலாம். இல்லைன்னு உடனே வேற ஊரை பார்த்து கிளம்புங்க. ஏங்க சொன்னா கேளுங்க. நம்மளால வேலையெல்லாம் செய்ய முடியாது. இந்த ஊர் வேண்டாம். ஏட்டி சும்மா இரு. எந்த ஊருக்கு போனாலும் விரட்டத்தான் செய்வாங்க. கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்குற மாதிரி நடிப்போம். நம்ம சும்மா வேலை செய்யாம அப்படியே ஓப்பி அடிக்கலாம். சரிங்க தலைவரே, எங்களுக்கு சம்மதம். மாணிக்கண்ணாச்சி தோட்டத்தில் போய் புருஷனும் பொண்டாட்டியும் ஒழுங்கா வேலை செய்யுங்க. அப்புறமா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல வேலையா ஏற்பாடு பண்ணி தாரேன். ஆட்டும் ஆட்டும். உங்க பிள்ளைகளும் ஒழுங்கா இருக்கணும். அடுத்தவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. அதெல்லாம் அனுப்பிடுவோம் தலைவரே. இப்ப பள்ளிக்கூடம் லீவு. சரி சரி. அவ்வளவுதாம்மா, அவங்க கிட்ட பேசியாச்சு. சம்மதம்னு சொல்லிட்டாங்க. இனிமே யாருக்கிட்டையும் எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் கலைஞ்சு போலாம். தலைவரே என்ன இது இப்படி சப்புன்னு முடிச்சிட்டீரு? உனக்கு என்னம்மா பிரச்சனை? கரப்பாம்பூச்சி பிரியாணி தந்து என்னைய கொல்ல பார்த்தாங்க. கொலை கேஸ்ல உள்ள தள்ளுங்க. அதெல்லாம் இனிமே செய்ய மாட்டாங்கம்மா. ஏட்டி மாலா, இனிமே கரப்பாம்பூச்சி பிரியாணி தரமாட்டேன். எலிக்கறி செஞ்சு தாரேன். என்ன சை வே, இனிமே உன் வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். நீயும் என் வீட்டு பக்கம் வந்துடாத. மாலா, கரப்பாம்பூச்சியை விட எலிக்கறி நல்லா இருக்கும்னு நினைக்கேன். கிளவி அவ்வளவுதான் உனக்கு. பெசாட்டுக்கு இரு. ஏன் டீ கோவப்படுற? பின்ன என்ன கிளவி, ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காளுக. என்னையே வந்து எப்ப பாரு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கியே எதுக்கு? ஊர்ல உள்ளவெல்லாம் என் வீட்டு கோழியை திருடலல்ல, நீதானே திருடுன. அதனாலதான் உன்னைய வச்சு செய்யறேன். இந்த கிளவி இப்படி பண்ணதுக்காக வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிற கோழி ஆடு மாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வித்தரணும். நீ எதையும் விற்க முடியாது. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணறு இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆத்தாடி, அந்த தண்ணி இல்லாத கிணறா? நான் வரல விளையாட்டுக்கு.